கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆபகுக் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே 2வது 3வது வாக்கியத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரயுத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளிலே தீர்க்கமாக வரை. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. அருமையான என் சகோதர சகோதரிகளே, இந்த வசனத்திலே குறித்த காலத்துக்கு என்று சொல்லப்படுகிறது. ஆங்கிலத்திலே த அப்பாயிண்டட் டைம் என்று சொல்லலாம். இந்த இடத்திலே தரிசனத்தை குறித்து அங்கு ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. அந்த காலம் ஆண்டவர் குறித்து வைத்திருக்கிறார். நன்மையோ தீமையோ எல்லாவற்றுக்கும் ஒரு குறித்த காலத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த இடத்திலே தரிசனம் என்றால் பொருள் என்ன? 2 பொருளை நான் சொல்கிறேன். பழைய ஏற்பாட்டிலே உள்ள மக்களும் புதிய ஏற்பாட்டினுடைய தேவ மனிதர்களும் ஆண்டவருடைய பரலோகத்தின் காட்சிகளை தரிசனமாக அவர்கள் கண்டார்கள். இதை விஷன் என்று சொல்வோம். இன்னொரு பொருள் என்ன? தரிசனம் என்றால் பொருள் என்ன? நம்முடைய வாழ்க்கையை குறித்த ஒரு கோல் அல்லது ஒரு திட்டம் என்று சொல்லலாம். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையின் தரிசனம் நம்முடைய எதிர்காலத்தை அது நிர்ணயிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே ஒவ்வொரு தரிசனம் நிறைவேறுவதற்கும் ஒரு குறிப்பிட்ட வழிகளும் பாதைகளும் உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சில தரிசனம் நிறைவேற நீண்ட காலம் பிடிக்கலாம். சில தரிசனம் நிறைவேற அது குறுகின காலத்தை பிடிக்கலாம். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த திட்டங்கள், அந்த தூர காட்சிகள், அவைகளெல்லாம் நிறைவேறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? 3 காரியங்களை சொல்கிறேன். முதல் காரியம் என்ன? அங்கு ஆபகுக் புஸ்தகத்தில் இவ்வாறு சொல்லப்படுகிறது, காத்திரு என்று சொல்லப்படுகிறது. வேத வசனத்தை பாருங்கள். காத்திரு, அதனுடைய பொருள் என்ன? There is a place of waiting என்று சொல்லலாம். ஒரு பிள்ளை தாயின் கற்பத்திலே உருவாகி அது பிறக்க வேண்டும் என்றால் அது 9 மாதங்கள் அங்கே பிடிக்கிறது. ஆகவே அதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நமக்கு குறித்திருக்கிற திட்டங்கள் நிறைவேற வேண்டும் என்றால் அதற்கென்று தேவன் வைத்திருக்கிற காலம் உண்டு. அந்த காலத்துக்காக நாம் பொறுமையாய் காத்திருக்க வேண்டும். சங்கீத புஸ்தகத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 40ஆம் சங்கீதத்தை நீங்கள் புரட்டலாம். அந்த 40ஆம் சங்கீதத்திலே முதல் வாக்கியம் இவ்வாறு சொல்கிறது, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்று சொல்லப்படுகிறது. அதே சமயத்தில் அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன? நம்முடைய அந்த தரிசனம் நிறைவேறுவதற்கு நம்முடைய வாழ்க்கையிலே சரியான வாழ்க்கை வாழ அழைக்கப்படுகிறோம். சரியான நேரத்திலே சரியான இடத்திலே அந்த தரிசனமானது கைகூடி வர நாம் காத்திருக்க அழைக்கப்படுகிறோம். 3வதாக, இந்த தரிசனம் நிறைவேற வேண்டும் என்றால் அதற்கு நாம் விலைக்கிரயம் கொடுக்க வேண்டும். விலைக்கிரயம் கொடுக்கிறதை குறித்து இன்னொரு வார்த்தை சொல்கிறேன். யூ நீட் டு கோ த செகண்ட் மைல் என்று சொல்லலாம், அல்லது எக்ஸ்ட்ரா மைல் என்று சொல்லலாம். அங்கே 1 மைல் அங்கே வர சொன்னால் 2 மைல் போய் என்று சொன்னார் அல்லவா ஆண்டவர். அதே போல நம்முடைய தரிசனம் நிறைவேற வேண்டும் என்றால் இரட்டிப்பான விலைக்கிரயம் கொடுக்க நாம் அழைக்கப்படுகிறோம். லூக்கா நற்செய்தி நூலிலே 19ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இதிலே சகேயுவை குறித்து வேதவசனம் மிக தெளிவாய் சொல்கிறது. அவன் ஒரு ஐஸ்வர்யவான், அதே சமயத்தில் வரி வசூலிக்கிற மனிதன். ஆனாலும் கூட ஆண்டவரை பார்க்க அவன் விரும்பினான். குள்ளனாய் இருந்ததினாலே வேகமாய் ஓடி காட்டத்தி மரத்திலே ஏறி உட்கார்ந்தான். அவன் ஓடுகிறது, காட்டத்தி மரத்திலே ஏறி உட்காருகிறது, இதையெல்லாம் ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் செய்த 2வது மைலை போல அவர் கணித்திருக்க வேண்டும் என்று நான் எண்ணுகிறேன். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய தரிசனம் நிறைவேற வேண்டும் என்றால் ஆண்டவர் பார்த்து கொள்வார், அவர் கொடுத்த தரிசனத்தை அவர் நிறைவேற்றுவார் என்று சொல்லி தலைக்கு கீழே கைகளை வைத்து நாம் சோம்பேறியாய் தூங்குவது நல்லதல்ல, உசிதமான ஒரு காரியம் அல்ல. நாம் ஆண்டவருக்காக பிரயாசப்பட வேண்டும்.
ஆண்டவருக்காக நாம் முயற்சிக்க வேண்டும். ஆண்டவருடைய பலத்தினாலே ரெட்டிப்பாக பரிசுத்தத்தோடு, ரெட்டிப்பான ஜெப சிந்தையோடு, ரெட்டிப்பான உபவாசத்தோடு தெய்வத்தை நாம் தேடும் பொழுது நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த தரிசனம் திட்டமெல்லாம் ஏற்ற காலத்திலே அது நிறைவேறும். ஆகவே இதை நீங்கள் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறீர்கள். கண்களை மூடி நான் பிரார்த்தனை செய்வோம். ஜீவனுள்ள பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். எங்கள் வாழ்க்கையை குறித்து நீ வைத்திருக்கிற திட்டங்கள் என்கிற அந்த விஷனுக்காக நன்றி சொல்கிறோம். அவைகளை ஏற்ற காலத்திலே நிறைவேற்றுவீர் என்று சொல்லி நம்பியுமை தோத்திருக்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலே அதற்காக எக்ஸ்ட்ரா மைல், 2வது மைல் ஓட அழைக்கப்படுகிறோம் என்பதை புரிந்து கொள்ள எங்கள் வாழ்க்கையிலே கிருபை தர நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த தரிசனம் நிறைவேறத்தக்கதாக சரியான வாழ்க்கை வாழ, சரியான நேரத்திற்காக, சரியான சூழ்நிலைகளுக்காக பொறுமையோடு காத்திருக்கிற அந்த பொறுமையை தாரும். எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.